டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ பிரிவு தேர்வு அப்படிங்கிறது திட்டமிட்டபடி நடக்க முடியாமல் போயிருக்கு. அதுக்கு காரணம் டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் சொல்கிறாங்க. பட் இந்த விஷயத்தில் என்னென்னா, வரலாற்றிலே இதுக்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடந்ததில்லை. அந்தளவுக்கு வந்து தமிழகத்துடைய நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்றாரு. ரொம்ப சீரியஸான டைமென்ஷன் சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் போய் பார்க்கும்போது ஒரு அரசாங்கத்தால் ஒரு தேர்வை சரியாக நடத்த முடியல அப்படின்னா இது ஒரு அவலம்தான். நிறைய வாட்டி இது மாதிரி தேர்வுகள், இந்த வினாத்தாள் லீக் ஆனது அப்படின்ற விஷயங்கள்லாம் பீகாரில் இந்த மாதிரி நிறைய நடக்கும்போது நம்ம தமிழகத்திலேருந்து அவங்கள கைகட்டி சிரிப்போம். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த வேலைவாய்ப்பு தேடுறவங்க இளைஞர்கள், பட்டதாரிகள், அவங்க வந்து இந்த குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதணுன்றது இங்கே ஒரு பெரிய கனவு, ஆசை. ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் அந்தளவுக்கு இருக்குது. அரசாங்க வேலை வேணும் அப்படின்றதுல இளைஞர்களும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு போட்டித் தேர்வு வரும்போது தயார் பண்ணுறாங்க. அப்போ அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வந்து இதை நோக்குறாங்க, இதை வந்து பயன்படுறாங்க அப்படின்னா அந்த ஒரு தேர்வை வந்து ஒரு கண்ணியமாக, ஒரு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நடத்தணும். இப்போ நீட்டில் வந்து மாணவர்களை அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊடகம் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்தளவுக்கு நம்ம பேசுகிறோம், கேட்குறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த குளறுபடி பற்றி யாருமே சரியாக பேசவும் கிடையாது. அதை பற்றி நிறைய ஒரு புரிதலோ இல்லை வந்து பேசு பொருளோ கிடையாது. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நிறைய வேலைகள், உதாரணத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து வனத்துறை சம்மந்தமான தேர்வுகள்லாம் வந்து வனத்துறையிலே அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எடுத்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கி எல்லா வேலையுமே, போலீஸில் ஆகட்டும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வனத்துறை, இல்லை வந்து உங்களுக்கு ஊரக கிராம பஞ்சாயத்தில் எல்லாமே வந்து இன்றைக்கி டிஎன்பிசிபி மூலமாக தான் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தேர்வை வந்து நடத்த முடியல அப்படின்றது உண்மையிலே வந்து ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டு. இது தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு விஷயம் இதுவரையிலும் நடந்ததில்லைன்றது உண்மை தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-18 வருஷமாக இந்த மாதிரி அரசு தேர்வு வந்து இந்த மாதிரி ஒரு குளறுபடி வந்து வந்தது கிடையாது. ஆனால் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அந்த அதிகாரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ட்ரான்ஸ்ஃபர்லாம் பத்தாதுங்க. ஏன்னா இது எங்கே போய் நிற்குன்றது, அடுத்தவங்களோட பிரச்சனை உங்களுக்கு புரியலன்றதை நான் ஒரு நிமிஷம் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து திருமணமானவங்களாம் இந்த தேர்வை எழுதுவாங்க. வேலை ஆல்ரெடி ஒரு இடத்துல ப்ரைவேட்டில் செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ இந்த தேர்வுக்காக வந்து அவங்க பர்மிஷன் வாங்கி கெஞ்சி கூத்தாடி ஊரை விட்டு வர்றது, அதுக்கப்புறம் அதுக்குன்னு பயிற்சி எடுக்கிறது, இது ஃபஸ்ட் அட்டம்ப்டான்னு தெரியாது, அப்புறம் வயசு போகும், வேறு சில நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் பாட்டுன்னு டெக்னிக்கல் எரர்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இல்லை இது தப்பாகி போச்சு இன்னொரு வாட்டி அப்படின்னா, இப்போ ஒரு தேர்தலில் இந்த மாதிரி தப்பாகி போச்சு இன்னொரு வாட்டி நடத்தணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? இல்லை உங்களோட வேறு உங்களுக்கு சம்மந்தமான அரசியல்வாதிகள் சம்மந்தமான இல்லை அரசாங்கம் சம்மந்தமான ஒரு விஷயம் தப்பாகி போச்சுன்னா ஏற்றுக்குங்களா? ஆனால் பொதுமக்கள்னு வரும்போது வந்து இந்த மாதிரி தேர்வு விஷயத்தில் தப்பு பண்ணுறது வந்து அது மன்னிக்க முடியாத ஒரு தப்பு தாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது.